Hi, this is Good and you're watching me on Grounded TV. இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது என்னன்னா கேரளா vlog சீரீஸ் அண்டு ரொம்ப லாங் டியூவாக இருந்துச்சு. ஒரு ட்ரிப்பு ஃபேமிலியாக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிவகாசியிலேருந்து கார் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு ஊராக வந்து கேரளா வரைக்கும் போகிறோம். அண்ட் இது ஒரு 6 to 7 day ட்ரிப்பாக இருக்க போகுது. அண்ட் இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து குற்றாலத்தில் இருக்கோம். ஸோ நேற்று நைட்டு நாங்கள் சிவகாசிலேருந்து கிளம்பி நைட்டு வந்து குற்றாலத்தில் ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ திடீர்னு ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் தான் கிளம்புறதா இருந்துச்சு. பட் வந்து முந்தின நாள் நைட்டே கிளம்பி இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிட்டு இங்கே BKR ரெசார்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அண்ட் தூரிட்டு இருக்குது. ஸோ ஸ்டே பண்ணிட்டு நான் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். அண்ட் இந்த ட்ரிப் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு கீழே ஒரு பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அண்ட் அதில் எல்லா வீடியோஸ் அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இருந்தாலும் சரி, இல்லை நடுவில் எங்கேயா பார்க்க இருந்தாலும் சரி, ஃபுல் சீரீஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் பி அமேசிங் ரைட். ஸ்டே டியூன் அண்ட் என்ஜாய். இப்போ நாங்கள் குற்றாலத்தில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ நேற்று நைட்டு வந்து ஒரு 12:30க்கு இங்கே BKR ரெசார்ட்னு ஒரு இடத்துல செக்இன் பண்ணோம். அண்ட் அந்த ஹோட்டல் வாஸ் வெரி குட். அண்ட் காலையில் இருந்துச்சோன்னே அப்பா அம்மா 3 பேரும் எந்த ஃபால்ஸ்மா போனீங்க? ஃபைவ் ஃபால்ஸ். ஹோட்டல் வந்து 5 ஃபால்ஸ் பக்கத்தில் தான். அதான். ஸோ அங்கே வந்து 12 கிலோமீட்டர் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் தான் உள்ளே போனப்போ. ஸோ போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரைனிங். இப்போ நாங்கள் அரியன் காவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். இட்ஸ் லைக் 30-35 minutes. அப்பா சாப்பிட்ணும் அப்பா சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஜெனரலாக வந்து வெதர் இந்த மாதிரி கரெக்டாக அமைகிறது வந்து கரெக்டான டைமிங் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்ட் தட் குற்றாலத்துலேயும் தண்ணி நல்லா இருந்துச்சு, சூப்பராக விழுந்துச்சு. ரொம்ப விளையலைனாலும் நல்லா குளிக்கிற அளவுக்கு இருக்குது. காமிச்சிட்டு தான் இருக்கேன். கட் பண்ணிடுவேன். A few moments later. ஓட்டு ஏய் ஓடனா அண்ணா அவன ஓட்டை கொண்ணா அவன முந்திரானா அவன ஓட்ட முடி ஏய் டிரைவர் முந்திரா ஏய் வாடா போடாங்க சரண ஏய் போடா வண்டி ஓடுறா. ஸோ தென்காசிலேருந்து திரும்பி ஒரு 10-15 minutes ஆகிருக்கும். அண்ட் திடீர்னு ஆரியன்காவுன்னு ஒரு ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு பார்த்தா டபக்குன்னு ஹில் ஏற ஆரம்பிச்சிருச்சு, ஹேர் மிட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெதர் பயங்கரமாக இருக்குது. அண்டு நாங்கள் உள்ளே வர்றப்பே வந்து அப்படியே அந்த கரெக்டாக மழை பெஞ்சு அந்த இதமான ஒரு குளிரில் அண்டு கரெக்டான ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரில் இருக்குது. அண்ட் இப்போ தான் மணி 9 ஆகுது. ஸோ இங்கே சாப்பிட்லாம் நான் பார்த்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆரியங்காவில் என்ன இடம் பார்க்குறது எதுவுமே தெரில. திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி இம்ப்ராம்ப்டு பிளான். என்ன போய் பார்க்க போகிறோம்லாம் ஐடியா இல்லை. எங்கெல்லாம் போய் பார்க் பண்ணிட்டு அவங்க போய் பார்க் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி தான் பிளான். ஸோ இப்போ போய் சாப்பிட்டுட்டு வில் கோ ஆன் ஜர்னி. அண்ட் இந்த பிளேஸ் லுக்ஸ் அமேசிங். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் இங்கே தான் அந்த வியூ இருக்குது. அண்ட் இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஸோ வில் ஹாவ் அவர் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் கேரளாவில் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்டுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு லொக்கேஷன் இந்த சைடு கேரளா ஆரியங்காவு போகிற ரூட்டில். வி ஆர் ஹேவிங் என்ன முட்டைக்கறி பிரேக்ஃபாஸ்ட்டில் முட்டைக்கறி சாப்பிட்ருக்கோம். இது ஏதோ ஃபேமஸ் தான். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிஷ் வி ஆர் ஹேவிங் இந்த பெஸ்ட் கேரளா மீன். அப்புறம் கல் அடைன்னு ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேமஸ் இருக்குது. ஃபுட்டு சாப்பிட்ணும். மத்தியானம் வந்து ரைஸ் வந்து அந்த திக்கான ரைஸாக இருக்கும், அது ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அஜெண்டாவில் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணுறோமா அப்படின்றத போகிறப்போ பார்க்கணும்.
இருக்கிறது வந்து பாலருவிக்கு உள்ளே வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அன் அமேசிங் பிளேஸ், சூப்பராக இருக்குது. அண்டு பாலருவிக்கு வந்து இங்கேருந்து டிக்கெட் வந்து 70 ரூபாயாம் ஒரு ஆளுக்கு. ஆமாம், ஒரு டிக்கெட் 70 ரூபா. அண்ட் இந்த வேனில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்களாம். ஸோ தம்பியும் அப்பாவும் போய் டிக்கெட் எடுக்க போகிறாங்க. அண்டு வண்டிக்கு ஒரு 40 ரூபாய் 50 ரூபா டிக்கெட்டு. ஸோ இந்த வண்டியில் தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் தான் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளே போயிட்டு நம்ம என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அண்டு இந்த பிளேஸே வந்து இன்றைக்கி வெதருக்கும் அதுக்கும் பயங்கர சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது. ஸோ கிளம்பி இதுதான் பாலருவியோட ப்ரைஸிங். ஸோ அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா, சில்ட்ரனுக்கு 30 ரூபா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 35, அண்ட் ஃபாரினர்ஸ் 200, பஸ்ஸுக்கு 200, மினி பஸ்ஸுக்கு 150, டூ வீலருக்கு பார்க்கிங் நினைக்கிறேன். டூ வீலரில் போகிறதுக்கு 25, ஃபோர் வீலர் போகிறதுக்கு 60. ஸோ டிக்கெட் இஷ்யூ டைம் வந்து 8 to 4 தான், ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 to 5 தான். ஸோ ஈவினிங் மேலே இங்கே வர முடியாது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து தென்மலாவோட டேம். ஸோ ஃபஸ்ட் ஆக்சுவலாக பாலருவி போகிறதா பிளான் இருந்துச்சு. பட் அங்கே உள்ளே போனால் வந்து நிறைய பேர் வந்ததுக்கப்புறம் தான் வந்து டிக்கெட்டே கொடுக்க ஆரம்பிப்போம். ஒரு பஸ் ஃபுல்லாக பீப்புள் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மேலே போவோம் அப்படின்னாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பட்டு டைம் ஆகும் அப்படின்றாலும் சரி இதெல்லாம் வந்துட்டு அது 8 to 4 PM வரைக்கும் அது ஓப்பன் தான் டிக்கெட்ஸு. ஸோ மதியானம் லஞ்ச் முடிச்சு கூட போய்க்கலாம் அப்படின்னு பிளான். ஸோ இங்கே வந்து செந்தூர்னே வைல்ட் லைஃப் சாங்சுரி ஒன்று இருக்குது, அண்ட் ஒரு டேம் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது வந்து இது டேம் தான் நினைக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியும் பார்க்குற மாதிரி பிளானு. ஸோ இப்போ தான் காரை பார்க் பண்ணிட்டு ஏர் கோயிங் இன் அண்ட் லெட்ஸ் see what is inside. அப்பா இது டேம் தானே? இது டேம் தானே? இது டேமா இல்லை சாங்சுரியா? இது டேமு. ஸோ இது டேமு, சாங்சுரி வந்து அது பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ தான் காரை பார்க் பண்ணிட்டு ஏர் கோயிங் இன்சைட். ஸோ உள்ள என்ன இருக்குன்றத பார்க்கலாம். என்னம்மா அந்த ட்ரிப்பு ஸ்பெஷாலிட்டி? கேரளாவில் என்ன தான் இருக்குன்னு பார்க்கணும். பிளான்லாம் நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்க. போகிறோம் இல்லை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒவ்வொரு ஊர் பக்கம் போகும்போதும் என்ன இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குன்னு கூகுளில் சர்ச் பண்ணோன்னா தெரியும். சரின்ட்டு அங்கே போய் பார்க்கணும் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வேலையாக வெட்டியா, அதனால் அப்படியே ஃப்ரீயாக போய் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு 10 பேர் மறுபடியும் கேரளா போகணும். அதானே? அந்த அளவுக்குலாம் நான் போடலை. ஆமாம், எடிவா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன டேமா அது? கல்லடா டேம். கல்லடா டேமா? தென்மலா டேம்னாங்க. இல்லை நிறைய டேம் போயிருக்கோம்டா. மேட்டூர் டேம் போயிருக்கோம். தருமபுரியில் இருக்கும்போது மேட்டூர் டேமு, அப்புறம் கிருஷ்ணகிரி டேமு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆலியார் டேம் போயிருக்கோம். ஆலியார் டேம் போயிருக்கோம். அதுக்கப்புறம் கல்லணை, உஷாக்தி கூட கல்லணை போயிருக்கோம். ஆனால் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைங்க அதனால நான் வந்துருக்காது. அப்புறம் துப்பூர் காலேஜில் பக்கத்தில் ஒரு டேம், துப்பூர் டேமு, அது ஒரு நல்ல காலேஜ். சின்னதோ? ஆமாம், அது சின்னதாக இருக்கும். காலேஜ் ஸ்டாஃபோட போனோம். அதுக்கப்புறம் உழவக்கல் டேம்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஊர் பக்கமே இருக்கா, நம்ம போனதே கிடையாது. வேறு நிறைய டேமு பேரலாம்ல. பவானி சாகர் டேம் போயிருக்கேன் நான், இன்னும் ஞாபகம் இல்லை எனக்கு. போன மாதிரி இருக்குது, இல்லை அந்த மாதிரி இருக்குது. சரி, அவ்வளோதான் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து தென்மலா டேம். இது தென்மலா டேமு டேம் சீரீஸில் இது ஆட் ஆகிடுது. ஆமாம். வேடிக்கை பட்டு வரீங்களா? வேடிக்கை பட்டு வரீங்களா? ஆமாம், பள்ளிக்கூட மிட்டாய் கடை வேலை பார்த்துட்டு வரோம். காலம் மாறி போச்சு. சரியா? வாழ்க்கை ஒரு வட்டமா? அது வட்டம்.
ஸோ அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அப்பா வந்து இண்டிகா வீட்டில் ஓட்டிகிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து கிருஷ்ணகிரி டேம்லாம் அதில் தானே போயிருப்போம். ஆமாம். இப்போ வந்து நானும் விதுரன் மட்டும் தான் ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வரோம். ஸோ வந்து அப்போ சொல்கிறாங்க அவளுக்கு ஒரு வட்டம்டா, இப்போ நீங்கள் தான் சுற்றி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மேலே ஏறி போகலான்னு பிளானு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஸ்லைடிங்காக தெரியுதா. அம்மா வந்து இதெல்லாம் ஏற முடியாது என்னால், என்ன விளாட்றீங்களா, என்ன விளாட்டு காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு நோக்கம் போயிட்டாங்க. ஸோ சும்மா டேம் வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. ஸோ பேசிக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் எங்கள் பக்கத்தில் போட் ஹவுஸு, அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியெலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்றலாம் பிளானு. ஸோ யூஆர் கோயிங் தேர். ஸோ இதுதான் அந்த கல்லடா இரிகேஷன் ப்ராஜெக்ட், இதுதான் டேமு. ஸோ இங்கே வந்து எக்கோ டூரிசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு இங்கே போட்டிங் கொடுக்குறது, அங்கே லைட் ஷோ கொடுக்குறது, ஸ்கல்ப்சர் பார்க்கு, அப்புறம் ஹேங்கிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக நிறைய காஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை திருப்பி வந்து விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி வெளில வந்துட்டோம். இங்கே தான் செந்தூர்னே வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்குது. ஸோ வி ஆர் பிளானிங் டு கோ தேர். அதுனா கொஞ்சம் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபுல்லாகவே வந்து தா சமந்தா தான் இந்த ஸ்கீன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு ஃபுல்லாக பிராண்ட் அம்பாசிடர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெளிச்சம் நல்லா வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிம்மாக இருந்துச்சு லைட்லாம். ஸோ சன் இஸ் கொஞ்சம் வெரி மச் அவுட். அண்ட் பாருங்கள் ரோட்ஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கா. பெருசாக கூட்டம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒரு டிப்பிக்கல் டூரிஸ்ட் ஸ்பாட்டோட க்ரௌட் இல்லை. ஸோ இட்ஸ் நைஸ். ஸோ அம்மா அப்புறம் ஜூஸ் குடிக்கணும்னாங்க. ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு தாட் ஆஃப் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்பாட். ஸோ செந்தூர்னே வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரெக்கிங், ஒரு நிமிஷம், ட்ரெக்கிங், சாஃப்ட் ட்ரெக்கிங், ஹார்ட் ட்ரெக்கிங், பேர்ட்ஸ் ட்ரையல், போட்டிங், கொரக்கல் ரைட், கலம்குன்னு சஃபாரி, ஜீப் சஃபாரி, ரோஸ்மலா சஃபாரி, ஜங்கிள் ஸ்டேஸ், இது எல்லாமே இருக்குது. இப்போ அதில் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு கலம்குன்னு சஃபாரி இது பண்ணியிருக்கோம். 750 ருபீஸு. ஸோ காரை இங்கே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு வில் பி கோயிங் தேர். அது 1 hour இருக்குமா. ப்ளஸ் இங்கே போட்டிங் எல்லாமே இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு ஆஃப் பண்ணல. ஃபஸ்ட் இது மட்டும் போயிட்டு 1 hour எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து செக் பண்ணிக்கலான்ற மாதிரி பிளானு. ஸோ இதோட ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆஃபீஸ். as you can see இதான் என்ட்ரன்ஸு. செந்தூர்னே எக்கோ டூரிசம். ஸோ எக்கோ டூரிசம் வச்சு தான் இங்கே இந்த லொக்கேலே வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா குட்டவஞ்சி சஃபாரி அண்ட் போட்டிங், ஜங்கிள் சஃபாரி, ஜங்கிள் கேம்பிங், பேம்பூ ஹட் கேம்பிங், ட்ரெக்கிங், இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி பெருசாக க்ரௌடு, இன்றைக்கி எதுவும் பெருசாக ரஷ் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ வில் பி கோயிங் ஆன எக்ஸ்க்ளூசிவ் ட்ரிப்பு தான். ஸோ பெருசு குரூப் ட்ரிப்லாம் கிடையாது. நாங்கள் 4 பேர் மட்டும் தான் போகிறோம். ஸோ ஸோ இது உள்ளே போகிறப்ப எப்படி இருக்குன்றது ஒரு ட்ரெக்கிங் ஒன்று எடுத்துருக்கோம். கலம்குன்னு சஃபாரி அப்படின்னு சொல்லிட்டு 750 ருபீஸு அண்ட் பீச் கோயிங்க. அண்டு ஏதோ ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்காங்க. என்னென்ன லொக்கேஷன்லாம் எனக்கு தெரில. கலம்குன்னுனா என்னென்னு தெரில. கலம்குன்னு இங்கே ஒரு 5 இங்கே இறங்கல இறங்கல மேலே ஏற்றிட்டேன் பற்றியா இந்த பாட்டு பாடுங்க. சரத் பாபு. ஆமாம் இல்லை சென்றாலும் கோயிலில் வந்தாலும் இப்படி மேலே போகணுமாண்ணா? போவான் மேலே இங்கே போகணும். ஓகே ஓகே. ஆமாம் பாருங்கள் நம்ம டேமில் மேலே ஏறாமல் இருந்தோம்ல. இருக்காங்கல்ல சாதா கரண்ட் இந்த ஈபி அதான் சவுண்டு பாருங்க. அந்த அப்படிதா அது இந்த கரண்ட் போய் அங்கே இந்த டேமில் இங்கே கேறி இந்த நடந்து வந்துட்டு அங்கே திரும்பி போகணும் 1 கிலோமீட்டர். நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு
செட் ஆஃப் யானஸ் வந்து கிராஸ் ஆகி போச்சு அப்படின்றாங்க. அண்ட் அதோட சாணிலாம் அங்கே தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஏற்கனவே திருமாணிக்கம் ஒரு படத்தில் பார்த்தோம், யானை வர்றது எல்லாம் புரிஞ்சு உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம அமைதியாக இருந்தால் போயிடும். வி ஹோப் வி டோன்ட் என்கவுண்டர் எனி யானைஸ் டுடே. செம்மையாக இருக்குது. இது வந்து நம்ம காரை சேர்ப்பா வர முடியல, கஷ்டமாக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணணும், தரமாக இருக்கும். ₹700 பரவாயில்லண்ணா. பரவாயில்ல. 750 தான். நாங்கள் ஆக்சுவலாக 750 per ஹெட்னு சொல்லிட்டு அப்பாட்டாப்பா எப்படிப்பா 3000 அப்படின்றது இல்லை 750 தான் மொத்தம் அப்படின்னாங்க. அண்ட் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். ஸோ குரூப் ட்ரிப்லாம் கிடையாது. 1 hour ஃப்ரீ கிடச்சிருந்தேன். 1 ஹவருக்கு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அது கான்சன்ட்ரேஷன் வேலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க, அது இதுன்னு சொல்லலாம். இது என்ன ஒரு இதுனா, எங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் ஷோவாக இருக்கீங்க பாருங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. டிரைவர் அங்கே உட்காந்துட்டார், அவர் வண்டியை போட்டு அங்கே உட்காந்துட்டாரு. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஸ், வேறு யாருமே கிடையாது. அண்ட் தேக்கடியில் வந்து அந்த மலை மேலே நின்று மற்ற மலைகளெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தேக்கடியும் இதோட சேர்ந்தது தானே, கேரளாவோட சேர்ந்தது தான். அதில் வந்து அங்கேருந்து மற்ற மலைகளை பார்க்க அது ஒரு சூப்பராக இருக்கும். ஏன்னா சுற்றி மலைகளாக தான் தெரியுது. அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ ஹீரோயின் ரொமான்ஸ் சாங் ஆடுறப்ப நிறைய லொக்கேஷனில் டான்ஸ் ஆகிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி இருக்குது. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே. நிறைய படத்தில் வந்துருக்கும். எடுத்துருக்கலாம், தண்ணிக்குள்ளே வச்சு எடுக்கணும்னா எடுக்கலாம். ஹீரோயினுக்கு பிகினி போட்டு உள்ள அடிக்க வச்சுருவாங்க, எதுனாலும் பண்ணிக்குவாங்க. மலையோட பேக்ரவுண்ட் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 இதாக இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அண்டு இந்த பக்கம் ஒரு லேயர் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு இடம் இருக்குது. அண்ட் இது கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ இங்கே 2 பக்கம் ட்ரீஸ் இருக்கிறனால கொஞ்சம் காற்று இல்லாமல் இருக்குது. நான் மைக்கு வேறு கொண்டு வரல, மைக் வந்து பேக்கில் இருக்குது. ஸோ இங்கே 2 இடத்துல ஷூட் பண்ண பேர் வந்து வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ தான் வெயில் அடிக்க ஆரம்பிக்குதாம்மா. அண்ட் இது நல்லாயிருக்கு. திஸ் பிளேஸ் குட். ஸோ இங்கே போனோன்னு ஒரு கிளியரிங் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு சீனிக்காக ஒரு வியூவை பார்த்துட்டு சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக வரீங்க அப்படின்னா நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு பயங்கரமான லொக்கேஷன். அண்ட் இட்ஸ் லைக் பியூர் ஏர்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி எங்கேயுமே வெஹிக்கிள்ஸ் போகிற இடமே கிடையாது. இப்போ பாருங்கள், பேர்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஜீப்பில் 6 பேர் போகிறோம், ஆ, நம்ம 4 பேர் போகிறோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ₹75. ஓ, 6 பேர் வரைக்கும் போகலாம். ஆமாம், சீட் இருக்குல்லடா, நம்ம 4 பேர் தான் நம்ம போகிறோம். ஒரு பக்கம் 3 பேர், இன்னொரு பக்கம் 3 பேர், அது 7 பேர் போகலாம். இன்னும் 2 பேர் போனாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு போகலாம். க்ரௌட் இருக்காது. ஆனால் க்ரௌடாக வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாலியாக ஓடி ஆடி பிள்ளைங்க விளாண்டுட்டு அப்படியே பார்த்து வரதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எதனாலும் 45 மினிட்ஸ் தான் கீழே இருந்துட்டு வந்துட்டு திரும்புறதுக்கு. ரொம்ப மழை வந்துடக்கூடாது. மழை வந்தால் ஓட வேண்டியிருக்கும். வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மற்றபடி நல்ல லொக்கேஷன். ஆமாப்பா, எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா. நல்ல வியூ இருக்கா? ஆமாம், நல்ல இடம் செலக்ட் பண்ணி கூட்டு போயிருக்கீங்களா? நன்றி, வணக்கங்களா. ஆமாம், நல்லா இருக்குடா இது. நல்லா இருக்கு. ஓகே, அப்பா அப்புறம் லைட்டாக மழை தூரம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த லொக்கேஷனுக்கு நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்து ஏதாவது இருந்துச்சுன்னா இதுவே எனக்கு தெரிஞ்சு ₹70 ஒர்த்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மோர் தென் ஒர்த்து. ஸோ ஃபுல் மழை பெய்யல. ஸோ ஃபுல் மழை பெய்யாதனால we are safe. அண்டு 750 ஒரு ஆளுக்கு நினச்சி நீங்கள் காசு ரெடி பண்ணிக்க பார்த்தீங்களா? ஆமாம், அப்படியே நடக்கும். எனக்கு அங்கே போர்டில் பார்க்குற
persons அப்படின்னு போட்டிருக்கு. நீ அப்புறம் இல்லை ஒரு ஆளுக்கு அப்படிங்கிறீங்க. அப்போ ஸ்லாஷ் போட்டு 4 போட்டால் என்ன அர்த்தம்? ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து புனலூர். இப்போ இதுக்கு அடுத்து வந்து கொல்லமில் தான் அடுத்த இடத்துல போய் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்காங்க. நிறைய நாங்கள் பார்க்க வச்சுருந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன சின்ன லொக்கேஷன்ஸாக இருக்குது. லைக் 10 நிமிஷத்துக்கு முடிகிற மாதிரி 15 நிமிஷம் முடிகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்க மாட்டேது டேரெக்டாக ஒரு மெயின் சிட்டிக்கு போகிற மாதிரி இருக்கலாம் தான். ஸோ இப்போ லஞ்சுக்காக வந்துருக்கோம். சாப்பாடு வேறு அரிசி கொண்டுட்டு வந்து ஜோராக்கிடுவோம். ஒன்று 180 இந்த ரைஸ் தான் இந்த ரைஸ் தான் எனக்கு டவுட் வந்து நான் அப்போவே நினச்சேன் என்னடா இது ஒவ்வொரு ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தோம். பட் வந்து கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி ஹோட்டலே காணோம். ஸோ ஒரு 2-3 இடத்துல பார்த்தோம். ஓயோக்கு ட்ரை பண்ணோம். அது ரிலேஷன் மேனேஜர் இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியுன்ட்டாங்க. ஸோ இப்போ நான் எங்கேயோ இருக்கிற தனியா சூப்பர் மார்க்கெட்னு ஒரு பில்டிங் இருக்குது. அது ஓயோவில் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அதை வச்சு கேட்டிருக்கோம். ஸோ வி ஆர் ஹோப்பிங் இட் பி சம்வேர் அரவுண்ட் ஹியர். ஸோ லெட்ஸ் see how it goes. 2 hours later. ஸோ இப்போ ரூமை கண்டுபிடிச்சாச்சு. அது என்னென்னா ஓயோ ரூம்ஸ் தான் அது. பட் ஆனால் வேறு ஒரு பேரில் வந்து வேறு ஒரு லொக்கேஷனில் செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அந்த புக்கிங் இடத்துல வந்து ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க ஒரு ஆட்டோக்காரங்கள்ட்ட இந்த பில்டிங் என்னென்னு கேட்டோன்னே அது தானியா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சி வந்து உள்ளே சேர்ந்துட்டோம். ஒரு அரை மணி நேரம் இருக்கும்னா அரை மணி நேரம் 40 நிமிஷம் வெளியே நின்றுருந்தோம். ஸோ ஒரு 2 hours பிரேக் எடுத்துகிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். ஸோ இதான் புக் பண்ணிட்டு ரூமு. இது 111 அண்டு இது 112. அண்டு இப்போ வந்து கொல்லம் பீச்சுக்காக நாங்கள் கிளம்புறோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 1 hour 1.5 hour எடுத்துகிட்டு கிளம்பிட்டு பீச் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. இப்போ எங்கேம்மா வந்திருக்கோம்? கொல்லம் பீச். கொல்லம் கோயிலானா கொல்லமா? ஓ கொல்லம் தான் கோயிலானா? எஸ் எஸ். ஓ நாங்கள் எத்தனை பீச்சஸ்மா போயிருக்கோம் மொத்தம்? நான் போனது வந்து ஃபஸ்ட்டு வெஸ்ட் கோஸ்ட்டில் இது ஒரு பீச்சு தான் வந்திருக்கேன். எனக்கு ஏற்கனவே ஒரு தடவை கொல்லம் அந்த கர்நாகப்பள்ளிங்கிற இடத்துல பீச்சுக்கு போயிருக்கேன் இந்த சைடில். அதுக்கப்புறம் ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தோன்னா நம்ம மேலேருந்து வருவோம் மெரினா பீச்சு. சென்னையில் 3 பீச்சு, மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சு, திருவான்மியூர் பீச்சு, அதுக்கப்புறம் மகாபலிபுரம். அப்படியே கீழே வந்தோம்னா பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு அப்புறம் நம்ம காரைக்காலில் வந்து என்ன பீச்? தரங்கம்பாடி. தரங்கம்பாடி இன்னொன்று இருக்குமே கால் அரங்கிற மாதிரி என்னமோ. ஆர்விஎஸ் பீச்சு. ஆர்விஎஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுனால அது ஆர்விஎஸ் பீச்சு. காரைக்கால் பீச்சு, அப்புறம் நாகப்பட்டினம் பீச்சு, வேளாங்கண்ணி பீச்சு. நாகப்பட்டினம் அங்கே காலேஜில் வேலை பார்த்ததுனால நாகப்பட்டினம் பீச் போயிருக்கேன். அடுத்து வேளாங்கண்ணி பீச்சு. லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து சாயல்குடியில் இருக்கும்போது நரிப்பையூர் பீச்சு, அப்புறம் மூக்கையூர் பீச்சு. அது நரிப்பையூர் நம்ம சாயல்குடியில் இருக்கும்போது நரிப்பையூர் பீச் மட்டும்தான் போவோம். அதுக்கப்புறம் மூக்கையூர் பீச்சு ஃபேமஸ் ஆகிருக்கு போல். அதுக்கப்புறம் இங்கிட்டு தூத்துக்குடியில் 2 பீச் இருக்கும். அப்புறம் திருச்செந்தூர் பீச்சு, அது அடிக்கடி போகிறது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? கன்னியாகுமரி பீச்சு. வெஸ்ட் கோஸ்ட்டில் இப்போ தான் இது வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் ஒரு தடவை கொல்லம் வந்திருக்கேன். கொல்லம்னா அந்த வர்க்கலா பீச் போனது இல்லைல்ல? வர்க்கலா பீச் போகிறீங்களா? போகலாம். இன்னும் கோவா தான் பெரிய பீச் தான் இன்னும் பெண்டிங் இருக்குது. கோவா போகணும். ஆமாம், அதில் தான் நிறைய பீச் ஸ்பாட்ஸ் இருக்கும். பார்க்கலாம், அது அடுத்து போவோம். வெரி குட்மா, தேங்க்யூ. என்னதுமா? எவ்வளோக்கு? 40 ரூபா. பைனாப்பிளா? So now we are at the Kollam beach. தெரியலண்ணா? கிளியர் தெரியுதுண்ணா? நம்ம உள்ளே வந்தோடனே நான் பார்க்காத பீச்சா வச்சு சாப்பிட வாங்கி கொடுக்க, சின்ன வாங்கி கொடுக்க அப்படின்னாங்க. அம்மா வந்து என்ன சாப்பிட்டீங்க?
பைனாப்பிள் பைனாப்பிள் வந்து அது ஏதோ இதில் வந்து சால்ட் வாட்டரில் எதையோ மிக்ஸ் பண்ணி ஐ மீன் சால்ட் குக் பண்ண மாதிரி எதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஊற்றி வாங்க. பீச்சஸ் ஓகே. இப்போ வியூ பாருங்க நடக்குதா. அம்மா சொன்ன மாதிரி நிறையா பீச் பார்த்துருக்கோம். ஸோ நத்திங் நியூ அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் என்ன டே 1 இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தோம். முடிச்சு டைம் டே 1 அப்படியே கிளம்ப டே 1 முடிச்சு அப்படியே கிளம்புற மாதிரி நிறையா இருக்கா. நான் ஜடாயி பார்க்கணும், வர்க்கலா பீச் போகணும். அவ்வளோதான். 2 நாளில் சுற்றிடலாம் ஒரு ஃபுல்லாக. கேரளா ஃபுல்லாக 2 நாள் சுற்றினா ஏன்னா வெதர் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டு. ஏன்னா இந்த பீச்செல்லாம் நம்ம திருச்செந்தூர் கன்னியாகுமரியிலே பார்த்துக்கலாம். நம்ம சென்னையில் இருக்கவங்க சென்னையிலே பார்த்துக்குறாங்க. இந்த பீச்சுக்காக நம்ம கொல்லம் வரணும்னு தேவை கிடையாதுல்ல. வித்தியாசமாக பார்க்குறதுன்னா அந்த தென்மலை சூப்பராக இருந்துச்சு. தென்மலையில் உள்ளது தான். அதுவுமே ரொம்ப வெயிலோ இல்லையோ மழையாக இருந்ததுன்னா ஃப்ளாப் ஆகிருக்கும். அதுதான் ஃப்ளவரிங் சீசனில் கேரளாவை தான் ரொம்ப செமையாக இருக்கும். அதான் பார்க்குறதுக்கு இருக்கும். அண்ட் பீச்சை பிறகு பார்த்துட்டு டின்னர் வேறு சாப்பிட போனோம். டின்னர் சாப்பிட வேண்டிய பார்க்கலாம். பீச்சு சொல்லலை. அதுக்காக கிளம்பிங்களா? ஆமாம். அது என்னென்னா காயாமொழியிலேருந்து மணப்பாடுக்கு ஒரு பீச் இருக்குது. மணப்பாடு பீச்சு, அதுக்கப்புறம் உவரி ஒரு பீச்சு, அப்புறம் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பீச் இருக்குது. அது கூட நாங்கள் சும்மா போயிட்டு வருவோம் நானும் அப்பாவும். அங்கேருந்து பார்த்தோன்னா அந்த இது மணப்பாடு பீச்சு சர்ச்செல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆமாம், நம்ம லாக் வேறு போட்டுருக்கோம். நீங்கள் மணப்பாடு பீச் மணப்பாடு பீச் போட்டிருக்கோம். ஆனால் அது என்ன குலசேகரப்பட்டினம் தானே. அந்த இடத்துலையும் குலசேல அங்கே ஒரு பீச் உண்டு. இத்தனை பீச்சஸ் நாங்கள் போயிருக்கோம். ஆமாம். இங்கே வந்து பீச் முட்டைக்காடு பீச்சு சிந்தத்தை ரமேஷத்தை ஏற்கனவே ஒரு நிமிஷம் பேசி அதை முடியாமல் 4 இடம் இருந்திருக்கு. வேற ஏதாவது பீச்சஸ்க்கு பஞ்சமே கிடையாது. யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளோ இல்லை நம்ம இதில் வந்து அவ்வளோ இருக்குது. நம்ம ஈஸ்ட் கோஸ்ட்டில் அத்தனை பீச் இருக்குது. வெஸ்ட் கோஸ்ட் ஃபுல்லாக பீச் இருக்குதா. இருந்தாலும் சொல்கிறதுக்கு சொல்கிறோம் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அந்த பீச் பயங்கர ப்ளசண்ட்டாக எல்லோரும் அப்படியே அமைதியாக உட்காந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. பெஞ்சஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கேன் சிட். இப்போ அப்பாவோட நான் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு கடையுமே ரொம்ப நிறைய கடைலாம் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு 4-5 கடை இருக்குது. அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே 2 கடை இருக்குது. ஸோ இல்லை இந்த பெஞ்ச் போட்டால் என்னவா உங்களுக்கு? நம்ம இதுல எல்லாம் உட்காந்து பெசநகர் பீச் அந்த பீச்சில் எல்லாம் தாத்தா பீச்சில் எல்லாம் எனக்கு தெரியாதுமா. பார்த்தீங்களா இப்படிலாம் ஏதாவது ரொம்ப இன்க்யூசிட்டிவாக ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து ஒரே இடத்துல இது இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஃபுல்லாக இது வரைக்கும் தண்ணி வருது. இங்கே பாருங்கள், இதில் ஒரு இது மாதிரி தெரியுதா? இது வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. இப்போ தெரியும் இதெல்லாம் மண்ணாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணி இது தெரியுதா? ஸோ இட்ஸ் வெரி மச் லாக்டன் அண்ட் ஒரு மாதிரி அரிச்சு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் உள்ள அரிச்சுக்குள்ளே போயிருக்கு. ஸோ ஒரு பயங்கர மைல்டான ஒரு பீச்சு. ரொம்ப வந்து ஹேசல் காஸ்ட்லாம் இல்லாமல் மெரினா மாதிரியும் இல்லை, பெசநகர் மாதிரியும் இல்லை. இது ஒரு புது விதமான வைப்பாக இருக்குது. அண்ட் ஷாப்ஸுமே அது வெளியே நிறையாலாம் இல்லை. நிறைய கடை இருக்கிற மாதிரியும் தெரில. ரொம்ப சின்ன ஷாப்ஸ் தான் இருக்கலாம், 5-6 ஷாப்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி டீசென்ட் பீச். நாட் ஆஸ் பிக் எஸ் வர்க்கலா ஆர் மெரினா மாதிரி கிடையாது. ஒரு நார்மலான பீச். நாங்கள் காரைக்காலில் இருக்க சின்ன சின்ன பீச்சுக்கெலாம் போவோம் கொஞ்சம் அவுட்டரில். அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு பீச்சாக தான் இருக்குது. ஸோ இப்போ பீச்சுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அண்டு போட்டுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்றத வந்து அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு என்னென்னு கேட்டு வந்துட்டோம். இப்போ விதுரனும் அப்பாவும் ஷேவ் பண்ணணுன்னாங்க. ஏதாவது சின்ன சலூன் நிப்பாட்டுன்னாங்க. ஸோ நான் டக்குன்னு ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டிட்டேன். இப்போ நானும் அம்மாவும் காரில் உட்காந்துருக்கோம். இங்கே ஆப்போசிட்டில் ஒரு இந்த கடை இருக்குது. அதுக்கு பேர் என்ன, ரியல் நட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அதில் வந்து ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு இல்லை போகிறேன். போய் வாங்கிட்டு ஈஸியாக இருக்குது. என்கிட்ட ஃபோன் கையில் இருக்குல்ல, இப்போ என்ன வாங்கியிருக்கோம். ஸோ வி பாட்
முந்திரி அண்ட் பாதாம், கிஸ்மிஸ் அண்டு கொஞ்சம் செர்ரி. வேறு என்ன வேணும்? டேட்ஸ் எதாவது வாங்குங்களா?